ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. ஓம் முருகா சேனல் நேர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓம் நமச்சிவாய சிவாய நம. இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது தீபம் ஏற்றுதல். நம்ம வீட்டில் பொதுவாகவே தினசரி காலை மாலை இரு நேரமே வீட்டில் ஏற்றுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க, பண கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, கடன் நிறையா இருக்குது, நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், வாடகை வீட்டில் தான் இருக்கோம், சொந்த வீடு இல்லை, வேறு வீடு மாறி வந்துட்டோம், அந்த வீட்டுக்கு வந்தால் சுபிட்சம் கிடையாது, வீடு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த தீப வழிபாடு. அப்படி இருந்தால் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றையில் ஒரு சின்ன தட்டு, அது மேலே ஒரு அகல் விளக்கு, பசு நெய் போட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த பூஜை அறையில் விளக்கேற்றையில் பசு நெய் விட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதாவது ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வந்து அந்த அகல் விளக்கில் போட்டு விளக்கேற்றுறது நல்ல சிறப்பான பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் உள்ள தீய சக்தியை போக்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், சுபிட்சமாக இருக்கும். சப்போஸ் பசுனை கிடைக்கல அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் எண்ணெயில் தான் விளக்கேற்றினோம்னா நல்ல சுத்தமான நல்லெண்ணெய், உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமானாக இருந்தால் எழுப்பெண்ணெயில் விளக்கேற்றும். இந்த மாதிரி எந்த எண்ணெயில் விளக்கேற்றினாலும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அதில் போட்டு அந்த விளக்கேற்றுதல் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். இது மாதிரி விளக்கேற்றையில் என்ன பண்ணுன்னா, அந்த தீப ஒளி எரியையில் அந்த பச்சை கற்பூரம் திரி வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த விளக்கனுடைய வெளிச்சம் படையில் நல்ல சுபிட்சமாக இருக்கும். அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு துர்தேவதை இருக்குது, இல்லை வீட்டில் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நல்ல சகுனம்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ தீபம் ஏற்றிருந்தாலும் பச்சை கற்பூரத்தை அகல் விளக்கில் போட்டு விளக்கேற்றுதல் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.